நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு அவருடைய கார் பந்தயத்த குறிவைத்து தான் கடந்த ஆண்டே அவருடைய 2 திரைப்படங்களுடைய படப்பிடிப்ப முடிச்சுட்டாரு. ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. அதன் பின்பு கடைசி நேரத்துல அந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகிருக்கு. இன்னமுமே படத்துடைய ரிலீஸ உறுதிப்படுத்தாமலேயே படக்குழு இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்செட்ட கொடுத்திருந்தாலுமே, ஏகே ரசிகர்களுக்கு இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி திரைப்படம் சரியான முறையில அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரிலீஸ் தேதியுமே அவங்க அண்மையில லாக் பண்ணாங்க. லாக் பண்ணது மட்டுமல்லாமல் ஒரு சூப்பரான அஜித் சாருடைய ஸ்டைலிஷான புகைப்படம் ஒன்றையுமே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தால ஏகே ரசிகர்கள் அப்செட்டா இருந்தாலுமே குட் பேட் அக்லி படக்குழு அவ்வப்போது இவங்களை சந்தோஷப்படுத்திட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது விடாமுயற்சி திரைப்படம் ஜூன் அல்லது ஜூலைல வெளியாக கூடும் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த தினத்துல தான் நம்ம ரஜினி சாருடைய கூலி திரைப்படமுமே வெளியாக இருக்கா. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்ட விஸ்வாசம் ஆகிய 2 படங்கள் ஒரே நாட்கள்ல வெளியாகி மோதுச்சு. ஸோ அப்போது பாத்தீங்கன்னா பேட்ட படத்தை விட விஸ்வாசம் படம் ஒரு படி மேலே வசூலித்ததாக ஒரு சில பேச்சுகளுமே இருந்தது. ஆனால் இந்த முறை கூலி திரைப்படத்துக்கிட்ட விடாமுயற்சி திரைப்படம் வேலையை காட்ட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய கடைசி 2 படங்களுமே பிளாக் பஸ்டர். ஸோ அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த படத்துடைய டைரக்டர், படத்துல இருந்து வெளியாகிற அனைத்து அப்டேட் அப்படின்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுல ரஜினி சார் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.